அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஜியு போப்பை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜியு போப் தமிழகம் வர எடுத்துக்கொண்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 திங்கள் ஜியு போப் அவர் தமிழகம் வருவதற்கு எடுத்துக்கொண்டார். அதாவது 8 மாதங்கள். தமிழகம் வரும் வழியில ஜியு போப் படித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நூல்களும், வடமொழி நூல்களையும் அவர் படிச்சாரு. தமிழகத்தில் இறங்கிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில அவர் இறங்கினாரு. ஜியு போப் சமய பணியாற்றிய இடங்கள், அவர் சமய பணி ஆற்றுவதற்காக வந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சாந்தோம் பகுதியும், திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரமும் இந்த 2 பகுதிகளிலேயும் அவர் சமய பணி ஆற்றுவதற்காக ஜியு போப் வந்தாரு. சாயப்பணி ஆற்ற வந்த சமயப்பணி ஆற்ற வந்த இடத்துல சாயர்புரத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல ஜியு போப் கல்வி பணி மற்றும் சமய பணி ஆற்றிய ஆண்டுகள் எத்தனை வருஷம் அவர் அந்த பணிகளை ஆற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1842 முதல் 1849 வரை அவர் சமய பணி ஆற்றினார். ஜியு போப்பினுடைய திருமணம் நடந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1850. அவர் திருமணம் நடந்த வருஷம் 1850. தன் மனைவியுடன் தமிழகம் ஜியு போப் சமய பணி ஆற்றிய இடம் முதல் மனைவியோடு எந்த இடத்துல சமய பணி ஆற்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தஞ்சாவூர் பகுதியில அந்த சமய பணி ஆற்றினார். தஞ்சாவூர்ல ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் சமய பணி ஆற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷங்கள் சமய பணி ஆற்றினார். அடுத்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஜியு போப் எந்தெந்த ஏடுகள் எழுதினாரு? தமிழ் மொழி பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாரு. அது எந்தெந்த ஏடுகள் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த 2 ஏடுகள்லையும் அவர் எழுதினாரு. இவர் எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, தமிழ் புலவர் வரலாறு, ஜியு போப். ஓகேங்களா? ஸோ இது 3 தான். ஓகே, ஜியு போப் எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, தமிழ் புலவர் வரலாறு. இது அடுத்த கொஸ்டின். ஜியு போப் தொகுத்த தமிழ் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் செய்யுள் கலம்பகம். தமிழ் செய்யுள் கலம்பகம். ஸோ இது அவருடைய நூல்கள். ஓகேங்களா? தமிழ் செய்யுள் கலம்பகம் ஒரு தொகுத்த தமிழ் நூல். தமிழ் செய்யுள் கலம்பகத்துல எத்தனை பாக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 பாக்கள் இருக்கிறது. ஜியு போப் வெளியிட்டுள்ள அகராதிகள் என்னென்ன அகராதிகள் அப்படின்னா, தமிழ் ஆங்கில அகராதிகள், ஆங்கில தமிழ் அகராதிகள். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜியு போப் வெளியிட்டுள்ள அகராதிகள்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டு ஆங்கிலம், ஆங்கிலம் டு தமிழ். தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் உள்ள பாக்கள் எந்த குணங்களை விளக்குகின்றன அப்படின்னா, என்னென்ன குணங்கள்? நட்பு, பொறுமை, சினமின்மை இது 3ஐயும் வெளிக்காட்டுகிறது. தமிழ் செயல் கலம்பகத்தில் உள்ள பாக்கள் எந்த குணங்களை விளக்குகின்றன? 3 குணங்களை வெளிப்படுத்துது அந்த செயல் கலம்பகத்துல. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு, பொறுமை, சினமின்மை. ஜியு போப் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நூல்கள். அது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நூல்கள் பள்ளி குழந்தைகளுக்காக எழுதினாரு, ஒரு நூல் பெரியவர்களுக்காக எழுதினார். 3 நூல்கள். அதுல 2 நூல்கள் பள்ளி குழந்தைகளுக்காகவும், ஒரு நூல் பெரியவர்களுக்காகவும். இவர் வெளியிட்டுள்ள அகராதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏற்கனவே பார்த்ததுதான். தமிழும் ஆங்கிலமும், ஆங்கிலம் டு தமிழ். அது அகராதி வெளியிட்டிருக்கிறாரு. உதகமண்டலத்துல இவர் பள்ளியை தொடங்கிய வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1858. ஜியு போப் உதகமண்டலத்துல பள்ளி தொடங்கிய ஆண்டு 1858. ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 ஆண்டுகள். அதாவது 1885 முதல் 1908 வரை அவர் என்ன செய்தார்னா, பேராசிரியராக பணியாற்றினார். எத்தனை வருஷமா? 23 வருஷம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல தமிழும் தெலுங்கும் கற்பிக்கிற ஒரு பேராசிரியரா வேலை பார்த்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 வருஷம் படிச்சார். அடுத்து செந்தமிழ் செம்மல் அப்படின்னும் இவரை போட்டுடலாம். ஆங்கில மொழியை அன்னை மொழியாக கொண்டிருந்த பொழுதும் தன்னை தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டவர் தான் இந்த ஜியு போப். ஜியு போப் தமிழகத்துல முதல் சொற்பொழிவு ஆற்றிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற சாந்தோம் பகுதியில தான் தமிழகத்துல முதல்ல அவர் தமிழ்ல சொற்பொழிவு ஆற்றினார். ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார் அப்படின்னா, ஜியு போப். தமிழ்நாட்டோட வரலாற்றை ஆங்கில மொழியில இருந்ததை தமிழ்ல எழுதி அவர் பதிப்பித்தார். ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஜியு போப் எழுதிய நூல் என்னன்னா, தமிழ் ஹேண்ட்புக். அதாவது ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இவர் எழுதிய நூல் எதுனா, தமிழ் ஹேண்ட்புக். ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1886 வருஷம். 1886 வருஷம். ஜியு போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட வருஷம் 80வது வயதுல, அதாவது கிட்டத்தட்ட 1900 வருஷத்துல அவர் வெளியிட்டார்.
ஓகேங்களா? ஜி.யு. போப் திருவாசகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட வருஷம் 80வது வயசு 1900. மறைந்த ஆண்டு 1908 பிப்ரவரி 11. அவருடைய கல்லறையில ஒரு வாக்கியங்கள் எழுதப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத வேண்டும்" அப்படின்னு அவருடைய இறுதி உயில்ல அவர் எழுதி வச்சுட்டு போனாரு. என்னதுன்னா, "தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான்" அப்படின்னு எழுதுங்க என்னுடைய கல்லறையில அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய உயில்ல அவர் எழுதி வச்சார். ஜி.யு. போப் தமிழகம் வந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1839. வந்த ஆண்டு எத்தன வருஷம்? 1839. இவருடைய தமிழ் ஆசிரியர் யார் அப்படின்னா, ராமானுஜ கவிராயர். தமிழாசிரியர் ராமானுஜ கவிராயர். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்துல பள்ளிகள் நிறுவியவர் தான் இந்த ஜி.யு. போப். நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். தருக்கம் எனும் சொல்லின் பொருள் அறிவாய்வு. தருக்கம் அப்படிங்கிறது என்னது? அறிவாய்வு. ஜி.யு. போப் பதிப்பித்த நூல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன். தத்துவம் என்பதனுடைய பொருள் என்ன? இது அடுத்த கேள்வி. தத்துவம் என்பதனுடைய பொருள் மெய்யறிவு. தத்துவம்ன்றதுடைய பொருள் மெய்யறிவு. ஓகேங்களா? அடுத்தது ஜி.யு. போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார், திருவாசகம். ஜி.யு. போப் ஆங்கிலத்துல எந்தெந்த நூல்களை வெளியிட்டாரு? நாலடியார், திருவாசகம். ஜி.யு. போப் தன் சந்தேகங்களை யாருக்கு கடிதம் எழுதி தீர்த்துக் கொள்வார் அப்படின்னா, தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். உ.வே. சாமிநாத ஐயர்கிட்ட தான் அவர் என்ன செய்வாருன்னா, அவர் போய் கடிதம் எழுதி தன்னுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தீர்த்துக்குவாரு தமிழ்ல. ஜி.யு. போப்பின் சிறந்த படைப்பாக கருதப்படுவது திருவாசக மொழிபெயர்ப்பு தான் சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. ஜி.யு. போப் பெற்றுள்ள விருதுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதகையில வந்து அவரது கல்வி பணிக்காக இங்கிலாந்தினுடைய கந்தர்புரி அத்தியட்சர் மலைநூல் புலவர் அப்படிங்கிற பட்டத்தை அளித்தார். உதகையில அவருடைய கல்வி பணிக்காக இங்கிலாந்தினுடைய கந்தர்புரி அத்தியட்சர் மலைநூல் புலவர் எனும் பட்டத்தை கொடுத்தாங்க. தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கு உருவ சிலை அமைத்து கௌரவப்படுத்தினாங்க. பரதிமார் கலைஞருடைய தனி பாசுரை தொகை அப்படிங்கிற நூலை வந்து இவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. திருவாசகம் நாடு மட்டுமல்லாம இவர் வந்து தனி பாசுரை தொகையையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. திருவாசகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஜி.யு. போப்பை பற்றின ஒரு தொகுப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இத நீங்க 1க்கு 2 முறை அத நீங்க நல்லா படிங்க. இவரு தமிழகம் வரை எடுத்துக்கொண்ட வருஷம் எத்தன? 8 திங்கள், 8 மாதங்கள். படித்த நூல்களும் தமிழும், வடமொழியும் படிச்சாரு. எங்க வந்து மொத இறங்குனாரு? சென்னையில. மொத அவர் சமயப்பணி ஆற்றிய இடம் எங்க? சென்னை சாந்தோம் பகுதியும், திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்திலயும். சாயர்புரத்துல வந்து அவரு கல்வி பணியும், சமய பணியும் எத்தன வருஷம் அவரு செய்தார் அப்படின்னா, 7 ஆண்டுகள். இங்கிலாந்துல யுனிவர்சிட்டியில வேலை பார்த்த வருஷம் 23. திருமணம் நடந்த வருஷம் வந்து 1850. தமிழகம் வந்த வருஷம் 1839. இவர் முத ஒய்ஃபோட எங்க வந்தார் அப்படின்னா, சமயப்பணி ஆற்றுவதற்காக தஞ்சாவூர் பகுதிக்கு வந்தாரு. எத்தனை வருஷம் அங்க அவரு வந்து சமயப்பணி ஆற்றினார் அப்படின்னா 8 வருஷம். ஓகேங்களா? திருநெல்வேலி சாயபுரத்துல 7 வருஷம். தஞ்சாவூர்ல 8 வருஷம். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்தெந்த ஏடுகள்ல அவர் எழுதினாரு? ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுன்ற நூல்ல எழுதினாரு. இவருடைய இவர் எழுதிய கட்டுரைகள்லாம் எந்தெந்த நூல்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, தமிழ் புலவர் வரலாறு. இது எல்லாமே அவர பத்தின அவர் எழுதிய அந்த கட்டுரைகள் அதுல இடம்பெற்றிருக்குது. இவர் தொகுத்த தமிழ் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செய்யுள் கலம்பகம். தமிழ் செய்யுள் கலம்பகத்துல எத்தனை பாக்கள்? 600. அவர் வெளியிட்டுள்ள அகராதி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டு தமிழ். இவர் எழுதிய பாக்கள் வந்து எந்தெந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செய்யுள் கலம்பகத்துல நம்ம சொன்னோம் இல்லையா? எத்தனை பாக்கள் இருக்குதுன்னு? 600. இந்த 600 பாக்கள் எந்தெந்த தன்மைகளை விளக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு, பொறுமை, கோபம் இல்லாம இருக்கிறது, அமைதியா, பொறுமையா இருக்கிறது. ரைட்டுங்களா? இது 3 குணங்கள சொல்லுது. எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறாரு? 3 நூல்கள். அதுல 2 நூலு பள்ளி குழந்தைகளுக்காகவும், 1 நூல் பெரியவர்களுக்காகவும். வெளியிட்டுள்ள அகராதி. ஜி.யு. போப் உதகமண்டலத்துல பள்ளி தொடங்கிய வருஷம் 1858. தமிழகத்துக்கு வந்த வருஷம் 1839. இவருக்கு திருமணம் நடந்த வருஷம் 1850. பள்ளியை தொடங்கிய வருஷம் 1858. தஞ்சாவூர்ல வேலை பார்த்த வருஷம் எத்தனை வருஷம்? 8 வருஷம். அங்க திருநெல்வேலி சாயர்புரத்துல 7 வருஷம். ஜி.யு. போப் எத்தனை ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல? 23 வருஷம். திருக்குறள் எத்தனை ஆண்டுகள் படிச்சாரு? 40 வருஷம். அடுத்து செந்தமிழ் செல்வர்னு சொல்லலாம். தன்னை தமிழ் மாணவன்னு சொல்லிக்கிட்டாரு. முதல் சொற்பொழிவாற்றிய இடம் சென்னை சாந்தோம். ஏன்னா அங்கதான் முத வந்தார் இல்லையா? அதனால. ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதினவர். ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு எழுதினாரு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வருஷம் இது ரொம்ப முக்கியம். 1886.
ரைட்டுங்களா? திருக்குறள ஆங்கிலத்தில டிரான்ஸ்லேட் பண்ண வருஷம். ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு என்ன என்ன எந்த ஜி.போப் வந்து திருவாசகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா 1900. திருக்குறள் வந்து 1886, திருவாசகத்த வந்து 1900, 80 வயசுல. பார்த்துக்கோங்க 80 வயசுல அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் வேலையே பண்றாரு தமிழ்ல. அதனால கல்விக்கோ, மொழிபெயர்ப்புக்கோ வயது ஒரு தடை அல்ல. அதனால ஒருவேளை ரொம்ப வயதாயிடுச்சே, இது இந்த எக்ஸாம் வேற இன்னும் படிச்சுட்டே இருக்குமே அப்படின்னு நினைச்சா கூட, ஒரு நல்ல விடாமுயற்சியோட தொடர்ந்து படிங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஜி.போப் மறைந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908. கல்லறையில இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு ஜி.போப். தமிழகம் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 1839. தமிழாசிரியர் ராமானுஜ கவிராயர். ஆ திருநெல்வேலி சாயர்புரத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. தருக்கம்னா அறிவாய்வு. பதிப்பித்த நூல்கள் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். தத்துவம்ங்கிறது வந்து மெய்யறிவு. தன்னுடைய சந்தேகங்களை யார்கிட்ட போய் தீர்த்துக்குவார்னா, தமிழ் தாத்தா உவேசா. ஆங்கிலத்தில மொழிபெயர்த்த நூல்கள் நாலடியாரும், திருவாசகமும். சிறந்த படைப்பு திருவாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான். பெற்றுள்ள விருதுகள் உதகையில வந்து கல்வி பணிக்காக இங்கிலாந்தினுடைய உயரிய பட்டமான கந்தர்புரி அத்தியட்சர் அப்படிங்கிற மலைநூல் புலவர்ங்கிற பட்டத்தை குடுத்தாங்க. தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில உருவ சிலை வச்சிருக்கிறாங்க. தனி பாசுரை தொகை அப்படின்றதையும் அவர் என்ன செஞ்சாரு? ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? இது யாருடைய நூலு? தமிழ் பாசுரை தொகை பரதிமார் கலைஞருடைய நூலு. ஓகேங்களா? பரதிமார் கலைஞருடைய நூல் தான் இந்த தனிப்பாசுரை. திருவாசகத்த ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தார். ஓகே. ஓரளவு 2 தடவ ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓரளவு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உள்ள போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கிடைச்ச எல்லா தகவல்களையும் இதில நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இத படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.